ஹாஸ்பிட்டல்ஸில் பேஷண்ட்டை விட அதிகமாக பேய்ங்க தான் இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியுமா? வர்ஷினி அப்படின்ற பொண்ணு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலைக்கு சேர்றா, நைட் ஷிஃப்ட்டில். இன்னைக்கு தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே. அன்னைக்கு நைட் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க மட்டும்தான் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் க்ளீன் பண்ணுற பாட்டி ஒருத்தவங்க வராங்க. அவங்க கூட ஒரு குட்டி பையனையும் கூட்டிகிட்டு வராங்க. அந்த குட்டி பையனை அந்த பாட்டி தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனோட அம்மா இவன் பிறந்த உடனே இறந்து போயிட்டாங்க. அந்த பாட்டி வந்து ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன் போடுற ரூமுக்கு போய் அந்த பாட்டியும் அந்த சின்ன பையனும் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் மார்னிங் எழுந்து மறுபடியும் க்ளீன் பண்ணிட்டு தான் அந்த பாட்டி வீட்டுக்கு போவாங்க. இப்போ வர்ஷினி ரிசப்ஷனில் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் வாசல்ல இருந்து திலீப் திலீப் இந்த மாதிரி அந்த சின்ன பையனோட பேரை சொல்லி யாரோ கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வர்ஷினியும் எழுந்து வெளியே போய் பார்க்குறாங்க. பட் வெளியே யாருமே இல்லை. சரி ஓகேன்னு வந்து ரிசப்ஷனில் உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு அந்த ஹாஸ்பிட்டலோட டோர் ஓப்பன் ஆகுது. பட் வெளியிலேருந்து யாருமே உள்ளே வரல. வர்ஷினியும் சரி ஓகே எதனா காற்றுல ஓப்பன் ஆகியிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கேஷுவலாக விட்டுடுறாங்க. இப்போ திடீர்னு ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வர்ஷினிக்கு வருது. அந்த ஸ்மெல் அப்படியே அவங்கள கிராஸ் பண்ணி போகுது. இந்த பாயிண்ட்ல வர்ஷினிக்கு ஏதோ ஒரு பயம் கிரியேட் ஆகுது. இங்க ஏதோ தப்பா இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தோணுது. இப்போ வர்ஷினி பொறுமையா திரும்பி சிசிடிவியை பாக்குறாங்க. அந்த பையனும் அந்த பாட்டியும் எந்த ரூம்ல படுத்துட்டு இருக்காங்களோ அந்த ரூமோட டோர் தானா ஓப்பன் ஆகுது. பட் அந்த ரூமோட டோர் நார்மல் டோர் கிடையாது. ஸ்லைட் பண்ணி திறப்பாங்கல்ல அந்த மாதிரி டோர். ஸோ அது காத்துல ஓப்பன் ஆகுறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த விஷயத்த சிசிடிவியில் வர்ஷினி பார்த்ததும் எக்ஸ்ட்ரீம் பயத்துக்கு போயிடுறாங்க. அதே பயத்தோட தொடர்ந்து அந்த சிசிடிவியை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ தூங்கிட்டு இருந்த அந்த பையன் திடீர்னு எழுந்துக்கிறான். அந்த ரூமை விட்டு வெளியே வந்து எங்கேயோ நடந்து போறான். இப்போ வர்ஷினி அந்த பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு ரிசப்ஷன்ல இருந்து எழுந்து அந்த பையன் எங்க நடந்து போனானோ அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க இருந்த ஒரு பெட்ல அந்த பையன் படுத்துக்கிட்டு இருக்கான். பட் அந்த பையனுக்கு பக்கத்துல என்னன்னே தெரியாத ஒரு கருப்பு உருவம் படுத்துக்கிட்டு இருக்கு. என் பையன் எனக்கு வேணும், அவனை என்கிட்டயே கொடுத்துட்டு சொல்லு அப்படின்னு இவங்கள பார்த்து கத்திக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துதான் வர்ஷினி பயங்கரமா கத்துறாங்க. அந்த சத்தத்துல அந்த உருவம் அப்படியே மறைஞ்சு போயிருது. அந்த பையனும் தூக்கத்துல இருந்து எழுந்துடுறான். அந்த பாட்டியும் எழுந்து ஓடி வந்துடுறாங்க. வர்ஷினியும் நடந்த இந்த எல்லா விஷயத்தையும் அந்த பாட்டி கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அந்த பாட்டி நீ பார்த்த அந்த கருப்பு உருவம் இந்த பையனுடைய அம்மா தான். இந்த மாதிரி விஷயம் அடிக்கடி இங்க நடந்துகிட்டே இருக்கு. இதனாலதான் நான் அவனை தனியாவே விடாம எங்க போனாலும் அவனை கூடயே கூப்பிட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வர்ஷினி அவங்களை சமாதானப்படுத்தி கூப்பிட்டுட்டு போய் படுக்க வைக்கிறா. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சா போவீங்களா? கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் இது நம்ம ஃபாலோவர்ஸ் சொன்ன ஸ்டோரி தான். இதே மாதிரி ஹாரர் இன்சிடென்ட் எதனா உங்களுடைய லைஃப் நடந்திருந்தா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. தென் இதே மாதிரி நிறைய ஹாரர் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.